ஸோ ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு போகிற ஷார்ட் கேமிங். இன்றைக்கி நம்ம கிரானி 2 தான் விளையாட போகிறோம். நிறையா பேர் டோர் எஸ்கேப்னு ஓட்டிங்கும் போட்டிருந்தீங்க. அதனால் நம்ம இப்போ டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அடுத்து வேணால் நம்ம போட் பார்த்துக்கலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ஈஸி தான் வச்சுருப்போம். எப்போவுமே டிஃபிகல்ட்டி ஈஸி தான். 2 பேருமே இருக்கணும். உங்களுக்காக இன்னொருக்கா கூட போடுறேன். 2 பேருமே இருக்கட்டும், அப்போ தான் வச்சு செய்ய முடியும். ஓகே, இன்னும் யாராச்சும் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனத்தை ஆளில் வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு மொட்டையின் வீடியோக்கள் மற்றும் ஃப்ரீ ஃபயர்களும் வரும். ஓகேங்களா? ஓகே, டே 1. போன வாட்டி பேதியான இந்த வாட்டியெல்லாம் ஆக மாட்டேன், ஏன்னா நான் ஆகிறவன் கிடையாது. ஸோ போன வீடியோ பார்த்துருந்தேன். அதில் இந்த இடம் கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சிருந்தது. இந்த வாட்டி கொஞ்சம் பிளர்ராக தெரிஞ்சிருந்தா மன்னிச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு கோஆப்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அது கூப்பரேட்டுன்னு நினைக்கிறேன். கோஆப்ரேட் தான். எனக்கு பக்குன்னு அடிக்குதுங்க. சும்மா ஒருக்கா விளையாடலான்னு அப்போவே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கே வச்சு டப்புன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க 2 பேர். வெறி பிடிச்ச நாயாட்ட. நானும் இதுக்கு மேலே யாவது ஐயோ கை விடுது. ஏங்க என் நெஞ்சு பட்டுன்னு அடிக்குதுங்க. பாருங்க, வாட்ச் சவுண்டு கேட்குதா? ஐயோ சாரி, வாட்ச் சவுண்ட் தான் கேட்கு. எங்கே சோட்டையே காணா? வருதா? வர்ற மாதிரியே இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது? இதாகாதையா. மொட்டையும் போயிட்டானா? போகிறான். தலைவரே நீங்கள் போங்க, நான் அப்புறம் வாரேன். ஏங்க இதே மாதிரி போனால் சொட்டை வரல, சரின்னு ஏறினா அடிச்சு போட்டான். ஐயோ பயமாக இருக்கே. இங்கே சின்ன இருக்க கொடுத்துக்கலாமா? வேண்டாம், போவோம். ஐயோ போட்டான். ஐயோ ஒளிஞ்சிரு. கைஸ், உனக்கு தப்புச்சிட்டோன்னா கண்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? தப்புச்சிட்டோம். ஏன்னா மேட்சிங்காக சவுண்டு வர்ற மாதிரி ஆயிருமோ என்னமோ. நான் ஹெட்செட் போட்டிருக்கேன். ஏங்க இங்கே தான் இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லை ஐயோ, எனக்கு இந்த வெப்பன் கீ மட்டும் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் போதும். எனக்கு தெரிஞ்ச ஸ்டன் கன் இப்போ எங்கே இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸ்டன் கன்னு இல்லை. ஐயோ நம்ம சும்மாவே பேசிட்டு இருக்கிறோம். ஏங்க இப்போ வெளியில் போகிறக்கே பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி போவோம் வாங்க. ஐயோ இந்ததான் டோரு. கரண்ட்டு ஷாக்கில் வச்சு கொடுத்துருக்குறான்னு பாருங்க. ஐயோ என்ன ஹேங் ஆகுது வயசு, கொஞ்சம் ஹேங் ஆகுது, பார்த்துக்கோங்க. ரோப்ளாட்ஸ் விளையாடும்போது மட்டும் அது மட்டும் கிளியராக இருந்தது. இது ஏன்டா ஹேங் ஆகுதுன்னா, அது வேறு ஃபோன் இது வேறு ஃபோனு. கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அது விவோ தான், அது வேறு வெர்ஷன். இது என்னோடது. இதுதான் என்னோடய ஒரிஜினல். அப்புறம் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ வந்துட்டா கிளவி, குருட்டு கிளவி. காது மட்டும் நல்லா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. ஐயோ இங்கே இருக்காளா? நின்றுச்சு. அவ்வளோதான் போயிட்டான். அவள் இங்கே தான் கீழே தான் கிடப்பா. சரி நம்ம போவோம். கன்று எங்கே கன்று? எங்கேயாச்சும் கன்று இருக்கா? ஏப்பா யாராச்சும் புண்ணியமாக போடுங்கப்பா. மொட்டை இங்கே இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஐயோ எங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸு. அங்கேயே நின்றுட்டு வாடினா பின்னாடி இருந்து ஆஹா அப்படின்னு நடிச்சிருப்பான். ஓகே இருங்க. ஹெலிகாப்டர் மேனுவலா? இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? நான் சொல்லிட்டேன் கைஸ், எனக்கு இந்த வாட்டி எங்கே என்னென்ன இருக்குன்னு தெரியாது. போடு டம்முன்னு அடி போட்டு டமால் டுமில் தட்டு விட்டுலாம். ஏங்க கலவை இங்கே இருக்குது. ஏய் எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பீதி கலப்புது. ஐயோ மேலே தாண்டி இருந்த, எப்படி இங்கே வந்த? ஓகே அப்படியே இது கொடுத்துடலாம். ஐயோ பியானோ வாசிச்சுட்டு பார்த்தீங்களா? டின் 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 அப்படின்னு வாசிக்குங்க. நான் வாசிக்கிட்டா? இல்லை ஒன்றும் வேண்டாம். அப்புறம் மாட்டிக்கிட்டா நான் தான் அடி வாங்குவேன். சரி டக்குன்னு தள்ளு. சொட்டை அங்கே இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா.
ஆஹா கீழே விழுந்துடுச்சே. பக்கத்தில் வர்ற மாதிரியே இருக்குது. ஏங்க எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே போட்டால் அதுக்கு காது கேட்காதுன்னு நினைக்கிறேங்க. சரி ஏங்க பக்கத்தில் ட்ராப் போடுருங்க. இங்கே ட்ராப் போட்டுருச்சு, பயமாகவே இருக்குது. ஏங்க அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க ஐஸ். இந்த கிளவியால் ஒரு இடத்துல 2 ட்ராப் தான் போட முடியும். இப்போ மேலே ஒரு ட்ராப்பு, கீழே ஒரு ட்ராப்பு, அப்புறம் அங்கே இங்கே ஒரு ட்ராப்பா, மேலே ஒரு ட்ராப் போட்டிருக்கா. இப்போ இன்னொரு இடத்துல எங்கேயாச்சும் நெட்டி போட்டல. இங்கே தலைவர் வாங்க. கிராணி தாடா கிளட்டு பயலே, உனக்கு இவ்வளோ தில்லி ஏதுடா. வந்துடுறா வந்துக்கிட்டு. ஓஹோ எங்க ஆஹாங்கும் போது போட்டேன், அதாங்க ஹைலைட்டு. ஓஹோ அப்படின்னு. சேஃப்கி வா. ஓகே கீழவோ. இந்த வாட்டி நான் ஒருக்கா கூட சாகக்கூடாது. பயப்படாதடா, பயப்படாத. நம்ம இருக்கிற வரைக்கும் எவனும் பயப்படக்கூடாது. பார்த்துக்கோ. டோர் லாக். சொட்டையும் மொட்டையும் வச்சு அடைச்சா என்ன வரும் எனக்கு அதுதான் தெரில. இந்த போடு ஏங்க இங்கிட்டு டோரு இங்கிட்டு ஹேண்டிலு நல்லதாக இருக்கே, நல்லா இருக்கு இது. ஓகே ஹெலிகாப்டர் இருக்கியா ஏங்க. இந்த வாட்டி நம்ம எஸ்கேப் ஆகிற டஃப் ஆட் இருக்குது. சரி வாங்க போவோம். ஐயோ ட்ராப் வேறு இங்கே இருக்குது. சரி மேலேயே போகலாம். கன்னுடு தோட்டாம்புல் பண்ணுவோம். வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் காய்ஸ். போட்கியா ஏழை நம்ம வியூஸு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு டோர் எஸ்கேப் போட்டிருக்காங்க. ஏங்க நான் என்ன நினச்சேன்னா ஓஹோ டோர் தான் கஷ்டமாட்டுருக்குது அதனால் அதை கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தா அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்க மாட்டிருக்கு. ஆனால் பொருள் கிடைக்கிறது கஷ்டம் அது வேணால் ஒத்துக்கிறேன். ஈஸியாகிட்டு தான் இருக்க மாட்டிருக்கு. வீடிஜி அண்ணாவது இப்போ தான் வீடியோ பார்த்து வந்தாப்பிலையே தான். அவங்களுக்கு பொருள் டக்குன்னு கிடச்சிருச்சு, என்னது கிடைக்கவே இல்லையே இன்ன வரைக்கும். காய்ஸ் இன்னும் நம்மளுக்கு பொருள் கிடைக்க எனக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னும் யாராவது லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் பொருள் கிடைக்கல. பண்ணிங்களே அப்போ தான் என்னால் சொட்டையும் மொட்டையும் வைத்து செய்யும் சம்பவங்களை என்னால் மனம் திருப்தியுடன் செய்ய முடியும். ஐயர் மந்திரம் படிக்காமல் எல்லாம் நடந்துருமா அந்த மாதிரி தான். நீங்கள் லைக் போடாமல் எல்லாம் கிடைக்குமா? லைக் போட்டால் பொருள் ஒன்று ஓகேங்களா. அதனால லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா பொருள் 2. ஷேர் பண்ணால் பொருள் 2. முடிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எடுங்க இதை போடணும். டப்புங்குது. ஐயா விட்டு போயிட்டா. ஐயோ ஏங்க ஜஸ்ட்டு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஹார்ட் பீட்டில் கீடு. ஆமாம் துடிக்குது எனக்குல்லாம். சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி ஆளில் வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் போடுற ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்து சேரும் மரமான வீடியோஸுக்கூட. ஓகே அடுத்து என்ன ஹாரர் கேம் ப்ளே பண்ணலான்னு மறக்காமல் சொல்லுங்கள். மொட்டையும் எடுத்து கிடைக்க முதுகில் குத்துமா அவ்வளோ கொழுப்பு இருந்தா எஸ்கேப் ஆவேன். ட்ராப்லேயே படுக்க இஷ்டம் பார்த்தீங்களா. இதாண்டியே முனியாண்டி சட்டம். நம்மளை தாண்டி எவனும் நம்மளை தொட முடியாது. ஒருக்கா கூட அடி வாங்கக்கூடாது. ஆமாம் சரி வாங்க கீழே போகலாம். அடுத்து டக்குன்னு கீழேவோ என்ன ஏங்க ஒரு நாள் கூட அடி வாங்கல, ஒரு வாட்டி கூட அடி வாங்கல. பழைய வீடியோ ஸ்டன் கண்ணா இங்கே இருக்கட்டும். ஏங்க வாங்க மேலே போகலாம். இது இங்கேயே கிடக்கட்டும், எதுக்காச்சும் யூஸ் ஆகும். ஓகே வாங்க மேலே போகலாம். ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு மேலே போய் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னெலாம் பாட்டு வரலாம். அப்புறமேட்டு தான் எல்லாம் போகணும். எமர்ஜென்சிக்கெல்லாம் நீக்கி வச்சுருக்கிறேன். ஹேண்ட் வீலை போட. ஆஹா சட்டம் போட்டேன். இப்போ தான் போட்டேன், வர்றதுக்கு லேட் ஆகும். இப்போ தான் சொட்டையும் மொட்டையும் போட்டேன், வர்றதுக்கு லேட் ஆகும். கீழே இறங்கிடலாம்.
போ அது கீழே போ நீ. ஐயோ இந்த ட்ராப்பு தலை விழுந்தாலும் மறைய மாட்டேங்குது. ஐயோ புல்லட் இல்லை. நான் புல்லட்டுக்கு எங்கே போவேன்? நான் கீழே தான் போயாகணும் மாட்டுக்கு. இங்கே இருக்கா? இது தெரிஞ்சிருந்தா அப்படியாவே இங்கேயே எடுத்துருந்துருப்பேனேடா. இதுக்கு இருக்குடா ஜப்பானில் இருந்துகிட்டே ஜப்பானில் ஐயோ இதுக்கு வேண்டாம் வளர்ற வேண்டாம். ஓகே 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 வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எங்கள் காலடி சத்தம் கேட்குது. காலைக்கான வெளி காலு சத்தம் கேட்குது காலுக்குள்ளே தானே. வா வா வா. ஏங்க வர்ற சத்தம் கேட்குது. மொட்டை என்ன பண்ணுற? எங்கே போயிருக்கிறீங்க எல்லாம்? இந்த இடத்த பார்த்தா என்ன ஞாபகம் வருது? பழைய வீடியோ பார்த்தா தான் இது தான். வா உன் பொருளை உடைக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு பார்க்க. அந்த இதுதான் ஹைலைட்டாக போட்டுருக்கு. அந்த இதுதான் ஹைலைட்டாக இருக்குது. அதில் நான் ரொம்ப பிடிச்சிருக்குது அது எனக்கு. ஓகே ஏங்க என்னாச்சுக்கு நான் 2-3 பொருள் எடுத்துருக்கலாம். வரக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பார்த்துக்கிட்டு. இங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இருக்காதாட்ட தான் தெரியும். சரி வாங்கப்போ. நீங்கள் ஸ்பான் ஆகிற டைம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் இப்போது டைம் ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் கண்டினியூவாக பேசுகிற மாதிரியே இருக்குது. ஒருவேளை ரெக்கார்டிங் தனியாக போடுறீங்கன்னா ஏங்க நிஜமாக இல்லைங்க. எத்தனை வாட்டி தாங்க நானும் சொல்லுவேன். நான் என்னங்க சொல்கிறேன்? நான் காதில் ஹெட்செட் மாட்டியிருக்கிறேன். விஷமாக தான் மாட்டியிருக்கிறேன். அப்புறம் கையில் ஏங்க ஏன் பார்த்தீங்கன்னா கையில் சுட்டேனே. ஏங்க அநியாயம் ஒன்றுது கேமு. இது அநியாயம், சுத்த அநியாயம். அப்புறம் என்னங்க நான் சுட்டுட்டேன், அவளும் சட்டுட்டாங்க. ஐயோ விக்கில் எடுத்துட்டு. ஓகே வாங்க போகலாம். ஆமாம்ல ஒரே நிமிஷம். ஏங்க எமர்ஜென்சிக்கு வச்சுருந்து யூஸ் ஆகுது காய்ஸ். ஓகே வாங்க. கேமராவில் மொட்டையும் பார்த்துட்ருப்ப மச்சான் பாரு மச்சான். மாப்பிள்ளை என்னை பார்க்குறியாடா? ஃபஸ்ட்டு மொட்டையாக வரணும். சார் நடந்து வருவான்ல. டன் டடன் டன் டடன் வந்துட்டான் பாருங்க. இந்தா அந்த இடத்துல அடிக்கணும். இவர் மண்டி வட்டாரு குப்பரை போகிறேன். ஐயோ புல்லட்டு. பாருங்க 2 சோடியாக தான் விழுகும் மாமா. ஓகே 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 டன் 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 டன். உண்டு வேண்டாட். ஐயோ என்னை வேவா கொன்ன. கீழே போவோம். ஏங்க இதெல்லாம் பார்த்து எவ்வளோ நாள். ஃபியூஸ் எதுக்கு யூஸ் ஆகும்? ஏங்க போன இதில் எல்லாம் கிடச்சிருச்சு. ஹெலிகாப்டரு போட்டுங்க. டோர் இப்போ நம்ம டோரை எதுவும் கிடைக்காது அதிகம். ஓகே கட்டிங் இது அது நம்ம கட்டிங் பிளேஸ்னு வச்சுக்கலாம். ஓகே இங்கே ஒன்றும் இருக்காது. ஏங்க இந்த வண்டிக்காரனுக்கு வேலையே இல்லையாங்க. டர்ன்னு முறுக்கிட்டே போகிறானுங்க. ரெக்கார்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா அது வேணால் நல்லா கேட்கும். ஓகேங்களா? ஓகே மேலே போவோம். ஏன்னா இது நம்மளுக்கு தேவை. ஏன்னா அங்கே உள்ள கீழே நம்மளுக்கு முக்கியமானது இருந்ததுன்னா ஏன்னா இதே எமர்ஜென்சிக்கு எடுத்து வந்துட்டு. ஓகேங்களா? ஓகே இப்போ வேறு கீழே போய் ஸ்டன் கண்ணை வேறு எடுக்கணும். அது வேறு பெருந்தொல்லை கைஸ். ஐயோ இங்கிட்ட இருந்தால் செத்து போயிடுவோம். அதுதான் இங்கே ப்ராப்ளமே. நான் இங்கே நிறையா வாட்டியே இங்கேயே நிறையா நாட்களை போக்கியிருக்கிறேன். அதாவது வீணடிச்சிருக்கேன்னே சொல்லலாம். 5 நாள் இதுலேயே போய். ஆனால் அது இங்கே எப்படி நம்மளை தூக்கிட்டு போகும்? நீங்கள் போன ஹெலிகாப்டர் ஸ்கேப்பில் வேணால் பார்த்துருப்பீங்க. அந்த கிளவி நம்ம மேலே இருக்கும்போது ஏறு அளவுக்கு தெம்பு இருக்காது. ஆனால் நம்ம ஹெலிகாப்டரை தூக்கிட்டு போகும்போது மட்டும் எங்கேருந்து ஸ்ட்ரென்த் வருதுன்னு தெரில. ஆனால் இதுவும் நல்லது தான். ஏன்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு இருக்கிறதுலையே ஃபஸ்ட்டு சேஃப்டி ஏரியா. ஃபஸ்ட்டு இது. செகண்டு இங்கே பக்கத்தில் இந்த செக்யூரிட்டி ரூமுக்கு பக்கத்துலேயே ஒரு அட்டை போட்டு வச்சுருப்பானுங்களா அந்த ரூமு அந்த இடம்.
அங்கே கீழே இருக்கிற அந்த இடம் கொஞ்சம் சேஃபுங்க. ஓகேங்களா? இந்த 2 இடம் தான் சேஃப் இருக்கிறதுலையே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட்டு சேஃப்டியஸ்ட்டு ப்ளேஸில் இந்த ஹெலிகாப்டர் இருக்கிற இடம் தான் ஃபஸ்ட்டு. கிரெனேட் இருக்குதா? கிரெனேடு ஏங்க வெடிகுண்டு முருகேசன் அந்த வே. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், குண்டு போட்டு விளாட போகிறேன். ஏற்கனவே இந்த எரிஞ்சு போன வீட்டு மேலே இன்னொருக்கா எரிகுண்டு போட போகிறேன். வெடிகுண்டை வந்தாலே வெடிகுண்டே நடக்கிறதெல்லாம் சடகுண்டே. இன்றைக்கி அந்த சொட்டை கிளவி தலையிலேயே போடுறோம், வெடிக்க வைக்கிறோம். ஆமாம். ஓகே, எடுத்துகிட்டு ஓடுறா. டக்குன்னு போ, டக்குன்னு விட்டுறாதரா. கையில் எடுத்துப்போம். எனக்கு இதை யூஸ் பண்ணுறதுல நல்ல இதில் நான் யூஸ் பண்ணுவேன் நல்லா. த்ரோ கொடுத்தனா, ட்ராப் கொடுத்தனா, ஐயோ சொட்டை கிளவி வந்துடுச்சே, வெடிக்கல. ஐயோ 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 அது ஒன்று வெளியில் போகுதே. ஐயோ இப்போ கீழே இறங்குனா வேறு பயமாக இருக்கே. கீழே இறங்குறதுக்கு வந்துருச்சுங்க. அது வேறு சுடோடும், சுட்டா நம்ம கொஞ்சம் சுதந்திரமாக இருக்கலாம். குதிச்சா கைப்புள்ள. அப்பா எதுவும் ஆகலை. எட்ராக என்ன? ஓய் வா. ஐயா மொட்டை ஆத்தி மொட்டையனங்க. நீ வா, நானே வரேன் போ. இது இது பண்ண முட்டி வச்சுட்டு எவ்வளோ வருஷமாக நடந்து வரேன் போ. உங்களெல்லாம் எத்தனை வாட்டி கொள்ளுவேன். வா. ஏங்க அடுத்து நான் டோர் எஸ்கேப் வேணால் அப்புறம் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சேலஞ்சாட பண்ணலாமா? வெப்பனே யூஸ் பண்ணாமல் கிழவங்கிழவியை கொல்லாமல் நார்மல் மோட் வச்சு விளாண்டு பார்க்கலாமா? என்னங்கிறீங்க? வெப்பன் யூஸ் பண்ணலாம், ஆனால் கிழவங்கிழவியை கொல்லக்கூடாது. கொன்னா நான் அந்த சேலஞ்சில் விட்டு. ஓகேங்களா? இந்த சேலஞ்சு வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. இல்லை இதுக்கும் ஓட்டிங் வைக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. உங்களுக்கு அப்படி ஓட்டிங் வேணுன்னா ஓட்டிங் மட்டும் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஓட்டிங் வச்சுருவேன். பார்க்குறவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் பண்ணலான்னு. ஓகேங்களா? அதாவது நான் வந்து பேசிபிஸ்ட்டுன்னு தான் வைப்பேன். ஓகேங்களா? குழப்பிக்கூடாது. பேசிபிஸ்ட்டுன்னு வைப்பேன். ப்ராக்கெட் போட்டு கொலை இல்லாமல் அப்படின்னு போட்டிருப்பேன். டெட் ட்ரைல்ஸில் பேசிபிஸ்ட்டுன்னு தான் போட்டிருப்பாங்க. நம்மளும் அதையே போட்டுப்போன்னு அதையே போடலாங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். ஏங்க இங்கே தண்ணி இருக்கா? ஆனால் இந்த குட்டிச்சாத்தான் உயிரோடு இருக்குமே. வாங்க போவோம். எங்கே மேலே அந்த இதை போய் கட் பண்ணிட்டு அந்த ஒயரை கட் பண்ணணும். அந்த ஒயரை கட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்நேரத்துக்கு அந்த வீல் தூக்கியிருக்கோம். அந்த ஒயரை கட் பண்ணதுக்கப்புறம் என்னமோ ஒரு வேலை பண்ணணுமே. பேட்லாக்கி அந்த கரண்ட்டை கட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த ஒயரை கட் பண்ணணும். அப்புறம் பேட்லாக்கி வச்சு ஒரு பூட்டை அன்லாக் பண்ணணும். அப்புறம் க்ரோபார் வச்சு அந்த கட்டையை உடைக்கணும். அந்த கட்டையை உடைச்சதுக்கு அப்புறமே டோர் ஹேண்டில் போடணும். அப்புறம் அப்புறம் அதை ஒரு கிளிக் பண்ணோன்னா வெளியில் ஓடிடணும். தப்பிக்கிறதுக்காக என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? ஓகேங்களா? தப்பிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது போ. இன்னும் அதுக்கு சொட்டையும் போடாமல் இருந்ததுன்னா அது பேசிபிஸ்ட் சேலஞ்ச் இப்போ நடந்துட்டு இருந்ததுன்னா இங்கே சொட்டை வந்திருக்கு. எனக்கு அதுங்களை சுட்டு விளையாட விட அதுங்க சுடாமல் இருக்கும்போது தான் ஜாலியாக இருக்குது கொஞ்சம். எங்கடா போகிறேன்? தள்ளிட்டு போயிட்டு நான் வாடுக்கு. ஐயோ ஸ்பார்க் அடிக்குது. ஓகே ஏய் ஐயோ வந்துருச்சுங்களே. வந்துருச்சு. இங்கே போட்ட கன்னு இதா? இல்லை இங்கே போட்டேன். ஐயோ எங்கே போட்டேன்னே தெரியலையே. இங்கே போட்டேன் வேறு மறந்து போகுது. ஐயோ அடக்கரும் இங்கே ஓடல. ஷார்ட் கன்னு. ஆனால் புல்லட்டுக்கு எங்கே போவோம்? கீழே தான் போகணும். ஆஹா ஒன்று இருக்குது. இந்தா பா. எங்கே உன் புருஷன்? மொட்டையா வாடாடே. தூங்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. நல்லா இருப்பீடா டே. தூங்கிட்டுருவா. எங்கே? உள்ளே இருந்துக்கிட்டே வந்துடாதடா. பழி வாங்கி விட்டுறாத. எங்கள் மேலே இருந்ததில்ல. ஓகே மேலே இருந்தது. வாங்க போகலாம். டக்குன்னு போய் எடி ஓடு. இதோ எடி.
எடு எடு எடு. ஆய் வந்துரு. அப்பா இப்போ எங்கள் பதட்டத்தில் எதுவுமே பண்ண முடியலையே, நெஞ்செல்லாம் பதறுதே. ஐயோ சோபா என்னென்னலாம் பண்ணுறேன்னு பாருங்களேன். வா டக்குன்னு 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 அவ்வளோதான் முடிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் நிமிஷம் மட்டும்தான். ரெக்கார்டிங் வேறு 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது. கிரானிஸ் ஹவுஸ். ஏங்க பேசிட்டு இதை கவனிக்காம விட்டுட்டேனே. நானும் அடுவேண்டா ட்ராப்பு. இதாங்கண்ணே பொண்டாட்டியை கொண்ட சந்தோஷத்தில் யாரும் இல்லை கேட்க அப்படின்ட்டு ஆடிட்டு இருந்துருக்குறேன். போட்டேன் குரோபார் எங்கேயா சரி டோர் ஹேண்டில் வைப்போம். பேட்லாக்கி பாத்ரூமில் இருக்குது அங்கே. ஐ நீட் குரோபார். சரி அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலே போகலாமா கீழே இருக்குமா? மேலே போட்டோன்னா கீழே ஓட்டினா இங்கே ஸ்டன்கை நீக்கினேன் அப்படியே. ஏங்க பக் ஆகிடுச்சுங்க. பரவாயில்ல பக்காகி வந்துட்டோமே எப்படியோ. எடு அவ்வளோதான் பேட்லாக்கு. இப்போ க்ரோபார் மட்டும்தான் தேவை. அந்த க்ரோபார் மட்டும் எடுத்து அந்த கட்டையை உடச்சிட்டேன்னா வேலை முடிஞ்சு க்ளோஸ். ஓகே நானாக இருந்தேன்னா இதை கொஞ்சம் ஹார்டாக வச்சுருப்பேன். இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் எஸ்கேப் எதுன்னு கேட்டால் டோர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுருப்பேன். என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ டெட்டைல்ஸில் வந்துருக்க புதுசாக அப்டேட் மாதிரியே யோசிச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் இதுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். டெட்டைல்ஸில் ஸ்டெர்லிங்கு, அந்த ஸ்டெர்லிங்கில் வந்து இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்டெர்லிங்கில் இந்த பேங்க் கோடெல்லாம் கிழிச்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கிழிச்சு ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பேன். அப்புறம் இன்னொன்று, நம்ம ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு போனால் ஒரு பசிலாட்ட பண்ணுவோம்ல சுடுறது, அந்த மாதிரியே என்ன பண்ணுவோன்னா கில் கிரானி அண்ட் கிராண்ட்பா 2 times. ஓகேங்களா? ஒருக்கா இல்லை 2 வாட்டி கூட சொல்லுவேன். இந்த மாதிரி ஏதாச்சும் போடுவேன். அந்த மாதிரி போட்டு அப்புறமேட்டு பேஸ்மெண்ட்டில் ஒரு தனி ரூம் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சு அதைவே நான் 1 மணி நேரத்துக்கிட்ட கொண்டு வந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த இதை பண்ணுறதுக்கே ஒரு 10 20 நிமிஷம் 30 நிமிஷம் கொண்டு வந்துடுவேன். ஒன்று பண்ணுறதுக்கு 10 5ன்னு. அப்போ கரெக்டாக போயிரு. இங்கே இருக்குது குரோபார், வாங்க போகல. ஓகே என்ன சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி கண்டினியூ 10 5 20 இந்த மாதிரி நிமிஷத்தை கொண்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் இதெல்லாம் இதோட நிறுத்திக்கல பார்ட் 1ன்னு போட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணோம். அவ்வளோதான் முடிச்சிட்டோம். பேசியாக முடிச்சிட்டோம். வாங்க போவோம். நடக்கிறேன். அடடா எங்கள் கார் இங்கே இருக்குது. சொட்டை மொட்டை இங்கே பாருங்க. எங்கள் கழுத்தில் இருக்கிற அந்த கீயை காணும் பாவம். த எண்ட். ஓகே காய்ஸ், இந்த கேம் எப்படி இருந்தது மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் அடுத்து அந்த சேலஞ்சை பற்றின விஷயத்தை மறந்துடாதீங்க. என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிபிஸ்ட் சேலஞ்சஸை பற்றி சொல்லுங்கள். பை கைஸ், பாய்.